ஹலோ. என்ன ஊருக்கு போயிட்டு வர? ம், 5 மாதம் வளைகாப்பு சாப்பாடு செய்கிறேன். எங்கே ஸ்கூலும் ஏன் அப்பா வரல? கத்திரிக்காவா? கத்திரிக்காய் விட மாட்டேன். என்ன சாப்பாடு செஞ்ச? மல்லி சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு. தக்காளி சாப்பாடா? தக்காளி இல்லை, லெமன், மல்லி, தயிர், அப்புறம் புளியோதரை, சர்க்கரை பொங்கல். இது கத்திரிக்காயும் சுண்டலும். கத்திரிக்காய் சுண்டல், அப்பளம், ஊறுகாய், வடை கடையில் வாங்கணும். சரி வா, செஞ்சுட்டு வா பார்க்கலாம். காலையில் நேரமே எந்திரிச்சாச்சுனால எல்லா வேலையும் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. மதனுக்கு ஒரு டீ போட்டு கொடுத்து எழுப்பி விட்டேன். ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதுக்குள்ளே என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு நீங்களே. உன்னை எழுப்பி விட்டு டீ மட்டும்தான் குடிக்க சொன்னேன். என்ன பண்ண? சூர்யா மாதிரி எங்கிட்டும் கொட்டியிருக்க. மதன்குமார்னு என்னது போஸா? டீ ஷர்ட் டிசைன் ஆயிருமா? டீ இன்னும் கொஞ்சம் அங்கே இருக்கு, போய் ஊற்றிட்டு வாப்போ. எல்லாம் முடிச்சுட்டு வந்து மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹெவி மேக்கப்லாம் இல்லை, சிம்பிள் மேக்கப் தான். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேக்கப் ஆர்டிஸ்ட் எவ்வளோ காசு கொடுத்தீங்க? நான் 5th மந்த் வளையல் போடணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இந்தளவுக்கு சிறப்பாக நடக்கும்னு எதிர்பார்க்கல. ப்ளவுஸ் வந்து நானே ஆரி ஒர்க் போட்டுக்கிட்டேன். ப்ரீத்தி வந்து அங்கேருந்து வரும்போதே ஒரு செட்டு, ஃபவுண்டேஷன், காம்பேக்ட் அது மாதிரி மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தா. அதை மட்டும் வச்சு மேக்கப் பண்ணியாச்சு. நான் ஹேர் ஸ்டைல்லாம் வேண்டாம், எனக்கு சிம்பிளாக நீ என் முடியிலே பண்ணிவிடுன்னு சொல்லிட்டேன். முடி வாலாட்டம் இருக்குதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் பல்ல கட்டாதாத்தா பயமாக இருக்குதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் சீர்வரிசை பிளேட்டு. 5 பிளேட் மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பிளேட் மட்டும் வச்சுட்டு ஒரு பேங்கிளில் ஒரு பிளேட்டில் வந்து பேங்கிள் வச்சுக்கிட்டாச்சு கடைசியில். அதுக்கப்புறம் சோஃபாலாம் அரேஞ்ச் பண்ணி போட்டாச்சு. அம்மா வந்து அதுக்குள்ளே மேக்கப் பண்ணிவிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்ருக்கேன். அவங்களும் காம்பேக்ட்டு ஃபவுண்டேஷன்லாம் போட்டு ரெடி ஆகிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அச்சாக்கும் ப்ரீத்தி தலை சீவி விட்டுட்டு பூ வச்சுட்டு இருந்தா. நான் வந்து நீ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு எந்திரிச்சு ஓடுறா. அவளுக்கு வந்து ஹேர் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ப்ளஸ் அவளுக்கு அவ்வளோ தலை சீவ தெரியாது. நாங்கள் யாராவது சீவி விடுவோம். அதனால் வந்து ப்ரீத்தி தலை சீவி விட்டுட்ருக்கா. எங்கள் அம்மா என்னை திட்டிகிட்ருக்காங்க, பூ வைக்காமல் வீடியோ எடுத்துகிட்ருக்கா பாரு அப்படின்னு. அவள்கிட்ட போய் இன்னும் வேறு ஏதாவது பவுடர் போடணுமா, பான்ஸ் பவுடர் போடட்டுமா இல்லை வேறு ஏதாவது போடட்டுமான்னு கேட்டுட்ருக்காங்க. அவள் வந்து காண்டாகிட்ருக்கா. ஏண்டி காம்பேக்ட் போட்டு விட்ருக்கேன், அதுக்கு மேலே என்ன போட போகிறேன்னு சொல்லிட்டு. ப்ரீத்தி காலையிலேருந்து தூங்கிட்டு இருந்தேன். பெண்ணை வந்து சட்டியை வச்சுட்ருக்கா. காட்ட போகிறேன் என்னென்ன செஞ்சுருக்கோன்னு. இது சக்கரை பொங்கல் ரொம்ப அருமையாக இனிப்பாக. ஆனால் வாயிலெல்லாம் கொஞ்சம் விழுகாது. வேற நீங்கள் என்ன செஞ்சீங்க? இதில் உங்கள் பங்களிப்பு என்ன? நான் மல்லி சாதம் செஞ்சேன். அப்புறம் தயிர் சோறு இருந்தாங்க, அது காஞ்சி கிடக்கு. அதில் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றணும். அடுத்து எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் சுண்டல், புளிசோறு, லெமன் சாப்பாடு, ஒயிட் ரைஸு. அடிப்பாவி, உன்னை இதில் தான் நீ மிக்ஸ் பண்ண சொன்னாங்க அந்த ஒயிட் ரைஸையும் சேர்த்து. மத்தல இதுதான் நான் செஞ்ச கொத்தமல்லி சோறு. கொத்தமல்லி சோறு சும்மா சுத்து ஒரு நிமிஷம். சுத்து சுத்து தெரியல. சீனி வச்சுருக்காங்க, தெரியல. நீ செஞ்சது வாமிட் வந்துச்சுன்னா டக்குன்னு வாயில் போட்டுக்கலாம் சீனியை. நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. என்ன வேலை? மாம்பழம் சாப்பிடணும். அதுக்குள்ளே வீடியோ எடுத்து டார்ச்சர் பண்ணுறாங்க போட்டு. நீ காலிலேருந்து எந்திரிக்கவே இல்லை, இப்போ தான் எந்திரிச்சு வந்திருக்க. பார்த்துட்டோம். வளகாப்பு யாருக்கு நடக்குதுன்னு பார்க்கணும்னா வளகாப்பு யாருக்கு நடக்குதுன்னு பார்க்கலாம். மேடமுக்கு தான். மேடம் அப்படியே ஒரு சுற்று சுற்று
அதெல்லாம் பண்ண மாட்டேன். சுத்திரி ஏதோ வயிற்றுக்கார பிள்ளை மாதிரி வயிறை எக்கிட்டு இருக்கா. வயிறு உள்ள இல்லை, ஃபோட்டோக்கு தப்ப தெரியுது. அடுத்து டெக்கரேஷன் பார்க்கலாம். இவங்க தான் அனன்யா ஆர்கானிச்சரை போட்டிருக்காங்க. என்னம்மா பண்ணுற? ஸோ இப்படி தான் நாங்கள் வளையல் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு போடுறதுக்கு அந்த வேப்பிலையோட காம்பு வச்சு வளையல் ரெடி பண்ணுவோம். மதன் எங்கள் 2 பேருக்குமே பெருசாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு போஸ் கொடுக்க தெரியாது. சும்மா ஏதோ ஒரு போஸ் கொடுத்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். மாடியில் வந்து மேக்கப் அழிகிறதுக்கு முன்னாடியே எடுத்துடலான்னு சொல்லிட்டு இவர் வந்து வயிற்றில் பஞ்ச் பண்ணுற மாதிரி இது ஒரு போஸாமா, அது மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஃபோட்டோஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மாடியில் கொஞ்ச நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கீழே வந்தாச்சு. அதுக்குள்ளே இவர் வந்து தனியாக ஒரு ஃபோட்டோ செஷன் போயிட்டுருக்காரு. ஃபோட்டோ ஷூட்டா? அங்கே ஃபோட்டோ ஷூட்டா? அவங்களுக்கு தான் அப்பப்போ நம்மளுக்கு. வீட்டில் வளைகாப்பு எப்படி நடக்கும்ன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த வேப்பிலையில் பின்ன வளையல் போடுவாங்க, அதுக்கப்புறம் வளையல்லாம் போடுவாங்க. அது ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன கிளிப்பாக நான் ஆட் பண்ணுறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஜென்மம் தீரும் அழகு குட்டி செல்லும் இறைவன் அவன் உருவம் எது நான் காண்கிறேன் நீதாது. கரெக்டாக எனக்கு வளைகாப்பு ஸ்டார்ட் பண்ண டைமில் அப்பா வந்து புல்லட் எடுத்துட்டாங்க. அப்பாவோட ரொம்ப நாள் ஆசை புல்லட் எடுக்கணுன்றது. அதை வீடியோ கால் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இந்த ஜென்மம் தீரும் அழகு குட்டி செல்லும் நீ யாரோ நான் தான் நீயாக மாறினாய். நான் யாரோ நீதான் நான் தான் கூறினாய். வேர்னா பூனிதான் பூவே வாசம் வீசினாய் வாசம் என் சுவாசம் என்றும் நீதானே. உன்னை பார்த்தா போதும் அழகு குட்டி செல்லும் இந்த ஜென்மம் தீரும் அழகு குட்டி செல்லும். உன்னை அள்ளினா கொஞ்சும் போது அது போல சுகம் இங்கு ஏது. உனக்காக பூ பூக்கும் பூமி உன தீண்ட மழையாகும் மேகம். சொர்க்கத்தின் துண்டொன்னு மண் மீது வந்தே கை நீட்டி விளையாட கண்டேன். இன்பத்தின் அர்த்தங்கள் உன் முத்தம் என்றே முத்தாட பித்தேறினேன். நீ பேசும் பேச்ச கேட்டா போதும் நான் கொண்ட எல்லா துன்பமும் தீரும்.
உனக்காக வாழ்வேன் நான். உன்னை பார்த்தா போதும் என் அழகு குட்டிச் செல்லம். இந்த ஜென்மம் தீரும் என் அழகு குட்டிச் செல்லம். இறைவன் அவன் உருவம் எது நான் காண்கிறேன். நீதானே உன்னை பார்த்தா போதும் என் அழகு குட்டிச் செல்லம். இந்த ஜென்மம் தீரும் என் அச்சா வந்து கடைசி வரை வெயிட் பண்ணிருந்தா. அவள் வந்து ரொம்ப பெருசாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம் ஃபுல்லாக இருக்கிற சந்தனத்தை ஃபுல்லாக எடுத்து அப்பி விட்டுட்டு எனக்கும் மதனுக்கும் கை ஃபுல்லாக அப்பி விட்டுட்டான். பயங்கர ஹாப்பியாக இருந்தது. நான் வளையல்லாம் வந்து சிம்பிளாக போதும் நான் அம்மாட்ட சொல்லிட்டேன். 7th மந்த் வந்து நல்லா கிராண்டாக நான் நிறையா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சிம்பிளாக வளையல் போட்டு சிம்பிளாக வீட்லேயே ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு. மதனோட அண்ணா அக்கா மட்டும் 2 பேர் இங்கே இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். வேறு யாரையுமே இன்வைட் பண்ணல. ரொம்ப சிம்பிளாகவே ஃபங்க்ஷன் நடக்கும்னு பார்த்தா கொஞ்சம் கிராண்டாக நடந்த மாதிரி தான் இருந்தது. பெரிய உலகம் மாதிரி பயங்கரமாக நடந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியான டே. எல்லாருமே நிறைய பேர் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸு. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பேர் கங்க்ராச்சுலேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் போட்டிருந்தது. யாருன்னே தெரியாதவங்கெல்லாம் எனக்கு வந்து நிறையா கங்க்ராச்சுலேட் பண்ணி நிறைய வாழ்த்துக்கள் சொன்னீங்க. அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது அந்த டேயில். அதுக்கப்புறம் வந்து குரூப்பாக ஒரு கடலை போட்டு இந்த டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாய் கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.